பைத்தியக்காரனுங்க. சினிமா நடிகர், ஜஸ்ட் ஒரு நடிகர் தான். இது பெரிய கடவுள் கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு பார்க்கலாம். ஆக்சுவலா இது இந்த டீமே ஒரு ஏமாத்து வேலை மாதிரி பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாமக்கல்ல ஒரு மீட்டிங், அங்கிருந்த ஆட்களை அப்படியே கூட்டு வர்றாங்க. அவங்க டிவிகேவோட தொண்டர்களே நாமக்கல்காரங்க, ஈரோடுக்காரங்க, இங்க இருக்கு சுத்துட்டுறதுல எல்லா பக்கமும் இருக்கிறவங்களும் டோட்டலா கொண்டு வந்து இறக்கி ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனா இந்த உள்ளர மார்ச் போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா எல்லாம் 2-3 வயசு குழந்தைங்க. நீங்க நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்க விஜயோட ரசிகராக இருந்தா இருந்துட்டு போங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க உயிரை நான் எப்படி கொடுத்துட்டு போங்க, ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனா உங்களோட குழந்தைகளை நீங்க எப்படி இப்படி கூட்டு வர போச்சு? உங்க தலைவர் தான் சொல்லிக்கிறாருல்ல, கூட்டு வரக்கூடாதுன்னா கூட்டு வர வேணாம். உங்க உயிர் போனா போட்டு மயிரன் ஆகுது. பச்சிலம் குழந்தைகளை அந்த மாதிரி பழி கொடுத்துட்டு அங்க கதறவங்களோட எண்ணம் இந்த தலைவனுக்கு தெரியுமா? திருப்பதியில் திருச்சிராப்பள்ளியில பிளைட்ல போறாருங்க. ஒரு 30 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஒரு வாயை திறந்து ஒரு இரங்கல், ஒரு மனசு கஷ்டமா இருக்குதுன்னு கூட சொல்ல கூட தயங்குற தலைவன் தேவையே கிடையாது. இவங்க ஒரு ஜாம்பி கூட்டம் மாதிரி. இனிமேல் நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு அடுத்த முறையும் சனிக்கிழமை எந்த இடத்துல ஒரு மீட்டிங் போட்டாலுமே பெண்களோ, கர்ப்பிணி பெண்களோ, குழந்தைகளோ யாருமே தயவு செஞ்சு போகாதீங்க. இது ஒரு சைக்கோ பேட் மாதிரி.